அப்பா ஏடா அப்பா வெயில் படுத்துகிற பாடி இருக்கப்பா கல் கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் உட்காந்து போப்பா அப்பா தம்மையாக போடும் தீப்பெட்டி எதுக்காக தீப்பெட்டி அடிக்கிற வெயிலுக்கு பற்ற வச்சுருவாங்க தம் அடிக்கிறான்டா ஒரு ஸ்டைல் அன்னைக்கு தான்டா மீனை கலாவன்ட்டு போயிட்டியா மீன் முட்டி நடா போய்கிட்டு அன்னைக்கு தான்டா மீனை கலாவன்ட்டு போயிட்டியா இன்னைக்கு பாருங்கடா பார்ப்போம்டா இன்னைக்கு என்னடா குறுக்க வர்ற நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா போடா சின்ன பிள்ளை ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க மர குறுக்க வர்ற ஆள் சரியான போதையில் இருக்கான் போல ஏதாவது ஐடியா பண்ணி இந்த மீன் ஆட்டையை போடணுமே என்ன பண்ணலாம் இருக்கணுமே என்னடா நம்ம பட்டு வைக்கிறதுலையே சூப்பராக ஆடிச்சா இப்போ பாடம் அந்த மீன் இப்படி ஆட்டை போடானே கத்தா ஆட்டை போட்டாண்டா ஒரே அடி தான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டான் என்ன கண்ண என்ன சொன்ன சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டான் ஒரே அடி தான் மரியாதை வழியை விட்டுரு ஒரே அடி தான் வேணாண்டா காக்க போடா சொல்லிக்கிட்டே இருக்கேன் அண்ணன் யாரும் தெரியும்ல ஒரே அடி தான் எப்படி கையை கண்ட ஒரே அடி தான் லாக்க போயிரு ஒரே அடி தான் கீழே ஒரு சட்டி குழம்பு சட்டி மிச்சமாக இருக்கும்ல ஆமாம் பெரிய மீனில் பாதி மீனை குழம்பு வைக்கணும் பாதி மீனை பொரிக்கணும் போதும் விடு இதுக்கு மேலே களி முடிச்சு எடுத்துக்கிறோம் தப்பான கடுங்க இந்த மசாலா வெறும் மசாலா மணக்குதுடா உங்கள் மீன் அவன் வீட்டு மசாலாவா கொஞ்சம் வெங்காயத்தை அங்கே தாளிக்கிறதுல கூட தக்காளி ஒரு தக்காளி பச்சைக்காய் 4 பச்சைக்காய் தான் எடுக்கிறேன் என்னை தனியாக எடுக்கிறியா எடு 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 கருவேப்பிலை பொட்டியில் நான் பயணமாக அடிக்கல நான் தட்டுட்டேன் கடுகை வெடி கறி தங்களுக்குல பார்த்தா
நம்ம கொண்டு வந்ததில் பாதி வெங்காயத்தை குழம்பு கூட்டி இதுக்குள்ளே வச்சுருக்கோம். பாதி வெங்காயம், பாதி தக்காளி, 4 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு குழம்பு கூட்டி தனியாக வச்சாச்சு. வச்சுட்டு இங்கே குழம்பு வைக்கிறதுக்கு தாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் மசாலா பொடி போட்டு நல்லா வேக வைக்கணும். கொஞ்சமாக ஒன்று இருக்கு. அதே மசாலா நல்லா வெந்துட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா குழம்பு கூட்டி வச்சுருக்கோமா, இதை கீழே உள்ள மசாலையெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே தூக்கி இதில் ஊற்றிடுவோம். போட்டோமா குழம்பு நல்லா காஞ்சிட்டுன்னு குழம்பு மீனை போட்டு மீனை விட்டு இறக்கிட வேண்டியா. முத மண்டையை போகும். அதை போடுங்க, அது வீடியோக்கார பிறகு தின்னு முடிச்சுடுவாங்க. பாருங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. போடுங்க நீங்கள். தட்டுட்டு மூடணுமா? என்னாச்சு? மீனை போட்டாச்சா? தேவையான அளவு உப்பு போட்டு தூக்கி விட்டுருவோம். தேவையெல்லாம் போட்டோம். தேவையெல்லாம் போட்டோம். தேவையில்லாமலாம் போடல, தேவையான அளவு. அதாவது இவ்வளோ தான் தேவை இதுக்கு அப்படிங்கிற அளவு. தேவையில்லாம தேவையான மீன் வெந்துட்டுனா இறக்கிற வேண்டியா. குழம்பு நல்லா காஞ்சிட்டு இருந்தா அவரியாச்சு. இப்போ வேலை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு நல்லா வேக விட்டு இறக்கிட்டு மீனை பொறிச்சு சாப்பாடு போட்டோம்னு வச்சுக்குவேன். அல்டிமேட். ஏன் ஊருக்கு எதுவும் போறீங்களா? ஊருக்கு எதுவும் போறீங்களா? குழம்புக்கு பேர் என்ன தெரியுமா? மீனவர் குழம்பு. மீனவர் குழம்புனா சிரிச்சு போட்டு மாட்டா. அது எப்படி தெரியும்? வீடியோவில் தானே இருக்கு. மீனவர் குழம்புனா கடல் மேலே வைக்கிற குழம்பு. வண்டிக்கான குழம்பு ஒன்றுமே இருக்காது. 2 வெங்காயம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுதான் எனக்கு வச்சு கொடுத்துருக்காப்புல. டேஸ்ட் வேறு லெவலில். நாங்கள் வண்டிக்கார குழம்புன்னு சொல்லுவோம். இதை கடல் மேலே வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப காலம் வச்சு கடல் மேலே வச்சு சாப்பிட்ற அனுபவம் இருக்குது. யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? மாமியா பாறை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சேமியா பாறை. அது பாயத்துக்கு போட்டேன். இது சேமியா பாறை. நீங்கள் சேமியா கிண்டணும். சண்டை விடலையா சோத்துல கல்லுன்னு?
நல்ல மரம் தந்துட்டிகள் வந்து அரிசிக்குள்ள இழந்திருக்கு இவ்வளோ கல். யார்கிட்ட அரிசி வாங்கினியா? ஆமா கலையமுறை கையில தட்டி போடாம வந்துட்டு யார்கிட்ட வாங்கினியா அரிசி? கேஸ் விட்டுருமாட தந்துட்டிகள் கல்லு. இது எதில் உள்ள கல்லுன்னு சொல்லி மைக்கு இல்லடா, நீ பாட்டுக்கு தூரத்தில் போகிற. சொல்லு இந்த கல்லை. மீனுக்கு இருந்தப்ப முக்கியம் அந்த கல்லை பற்றி சொல்லு. கல்லை பற்றி என்ன சொல்ல? என்ன கல் இது? மீனில் உள்ள கல்லுடா, சொல்லுடா மக்களுக்கு. இந்த மீன் தரும் மீன் உள்ள கல்லுடா சொல்லுடா. கவிதை சொல்லு. நான் சொல்லையா? மீன்ல உள்ள கல்லா முட்டா பவளம் இந்த மீன் வந்துக்கிட்டு மீன் மண்டையில் உள்ள கல். ஒரு சில மீன்களுக்கு தான் இந்த மாதிரி கல்லுகள்லாம் இருக்கும். இந்த மீனுக்கு இருக்குதா? அப்புறம் கெல்லல்னு சொல்கிற ஒரு மீனுக்கு மண்டையில் கல் இருக்கும். அப்புறம் சாவாலைக்கு இருக்கும். அப்புறம் கிளைக்கானுக்கு இருக்கும். இப்படி ஒரு சில மீன்களுக்கெல்லாம் தலையில் கல் இருக்கும். அதான் மண்டையில் மண்ணங்கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த மீன்களுக்கெல்லாம் மண்டையில் என்னமோ கட்டி மாதிரி கல் இருக்குது. இது எல்லா மீன்லையுமே இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் சைஸு வேறு வேறையாக இருக்கும். எல்லா மீனுன்னு சொல்லுவேன். ஆச்சரியப்பட்டேன். எல்லா மீனுன்னா இந்த மீன் எல்லா மீன்லையும். நீங்கள் கடலில் உள்ள எல்லா மீன்லையும் நினைச்சிருக்கேன். மீன் சொல்லிட்டு இந்த கல்லு எல்லா மீன்ல இல்லைடா, நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, சில பேர் கமாண்டில் வந்து அண்ணே அது வேற ஏதாவது கட்டியாக இருக்குமே, அந்த கட்டி இந்த கட்டின்னு ஒரு கமாண்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த வகை மீன்களுக்கு ஃபுல்லாக இது இருக்கும். எல்லா செம்மியா பறையிலுமே இருக்கும். ஆமாம், ஆனால் மாமியா பறையில் இருக்காது. எல்லா ஜமீன் பறையிலும் இருக்கும், எல்லா சாவாடையிலையும் இருக்கும், எல்லா கிள்ளலையும் இருக்கும். சாவாலில் வாலில் இருக்கும். முதுகில் நான் பார்த்துருக்கேன். வாழுக்கிட்ட இருக்குங்க, துண்டுல இருக்கு ரவுண்டா கல். மண்டைக்கு கீழே மண்டைக்கு கீழே இது அதானே தொண்டையில இருக்கும். ஆமாம் சொல்லு. மற்ற ரெண்டு மீன்லையும் பெருசாக இருக்கும். கெல்லலாம் இவ்வளோ தண்டியாக இருக்கும். அது பேரும் பெருசு தானே. மற்ற ரெண்டு மீன்லையும் பெருசு. கெல்லல் இல்லை, கல்லல். அந்த கல் இருக்கிறதுனால தான். டேய் மற்ற ரெண்டு மீன்லையும் பெருசாக இருக்குமா? கெல்லல்ல தண்ணியில் இருக்கும். சரியான சாப்பாடு. ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு மேலே தின்னம்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த வேலை பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு திருப்பூர் கடை ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி மீன்கள்லாம் ஏகப்பட்டது வரும். ஏகப்பட்ட ஃப்ரெஷ்ஷான மீன் வரும். வெயிட் பண்ணுங்க, நல்ல மீன் சாப்பிட. டாடா பாய்.